வாழ்த்தி நமது அன்பான மாவட்ட செயலாளர் அண்ணன் மணிகண்டன் அண்ணன் அவர்களை வாழ்த்தி நம் அன்பு பகுதி செயலாளர் எங்கள் அன்பு உதயகுமார் அண்ணனை வாழ்த்தி உதயகுமார் அண்ணனை அருமையான நல்ல மனிதர் உதயகுமார் அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் முகத்தில் எப்போதும் மகிழ்ச்சியை பார்க்கிறேன், ஒரு உற்சாகத்தை பார்க்கிறேன், ஒரு வீரத்தை பார்க்கிறேன். அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை நமது தளபதி விஜய்க்காக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவருக்காக பாடுபடுகிற அண்ணன் பகுதி செயலாளர் அண்ணன் உதயகுமார் அண்ணன் அவர்களை அவரை நான் வாசிக்கிறேன். அதே போல அன்பு தளபதி புரட்சி தளபதி விஜய் அண்ணன் அவர்களை நமது தமிழகத்தின் முதல்வராய் பார்த்து மகிழ போகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. அன்பான புரட்சி தளபதி விஜய் அவர்களை நமது கோட்டையில கொண்டு போய் ஒரு முதல்வராய் அமர வைக்க நமது அன்பான சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் படப்போகிற உழைப்பு, நீங்கள் கொடுக்க போகிற உழைப்பு, நீங்கள் நடக்க போகிற நடை, நீங்கள் உழைக்க போகிற ஒவ்வொரு சிந்துகிற ஒவ்வொரு வேர்வையிலும் அன்பு நல்ல உள்ளங்கள் இளைஞர்கள் மற்றும் படை வீரர்களைப் போல ஒரு பையன் பின்னாடி விசில் அடிக்கிறான். அவன் நானும் பரவாயில்ல பயங்கரமா அடிக்கிறான், பார்த்தா வெறும் கையை தான் வைக்கிறான். பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மகனே. பாருங்க, சிறு பிள்ளைகள் வீட்டுக்கு வீடு குறைந்தது ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தா 4 பேர் விசில் சின்ன இருந்தான். ஒருவேளை 10 பேர் இருந்தா 9 பேர் நமது அண்ணன் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களுக்காக என்னோட வைராக்கியமாய் வீரமாய் இருக்கிற அத்தனை கூட்டங்களும் இன்றைக்கு நமது படையை பார்த்து மற்ற படைகள் பயந்து போகும் அளவிற்கு ஒரு பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த பணி தொடரட்டும். நான் உங்க வீட்டு பிள்ளையாய், உங்களில் ஒருவனாய், உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய். நிறைய பேர் கூப்பிட்டாங்க, அண்ணன் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? நிச்சயமாய் சாப்பிட வருவேன். இப்போ இல்ல, எத்தனை ஆண்டு ஆனாலும், 5 ஆண்டு ஆனாலும், 10 ஆண்டு ஆனாலும், 20, 30, 40 ஆண்டு ஆனாலும், ஏன்னா எனக்கு 60 வயது. நான் நினைக்கிறேன், எங்கள் அன்பான தளபதி புரட்சி தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் முதல்வரை மாத்திரம் அல்ல, நிரந்தர முதல்வராய் நமது தேசத்தை, நமது நாட்டை ஆளப்போகிற நிரந்தர முதல்வராய் அவர் நிச்சயமாய் இருப்பார். ஆக பல ஆண்டு உங்களோடு ஒருவனாய், உங்களில் ஒருவனாய்